Hello viewers, welcome to Super Brain. Example 4.15 பார்க்கலாம். Construct the incenter of triangle ABC with the given measurements. Also draw the incircle and measure its radius அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க incircle வந்து draw பண்ண சொல்லியிருக்காங்க. Incircleனா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். முன்னாடி சம்மில் பார்த்தோம்னா நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதோடைய வெர்டெக்ஸை வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணோம். இதை வந்து சர்க்கிள் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறது இன்சர்க்கிள். அப்படின்னா ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். இதுதான் வந்து இன்சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து வெளியவும் வரக்கூடாது, இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியவும் வரக்கூடாது, அதே சமயம் உள்ளேயும் போகக்கூடாது. கரெக்டாக அந்த சைட்ஸை டச் பண்ண மாதிரி வரையணும். ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிளை முதல்ல வரைஞ்சிட்டு ஏதாவது ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம்னா இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு ஆங்கிள் பைசெக்டாரை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டாரும் எங்கே மீட் பண்ணுதோ அதை ஐ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஐல இருந்து ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த சைடு நான் எடுத்துக்கிறேன்னா இந்த சைடுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணணும். இதுக்கு என்ன பண்ண போறோம்னா இங்கே வந்து ரெண்டு இடத்துல இந்த லைனில் ரெண்டு இடத்துல வந்து ஆர்க்கை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க்கும் இங்கேருந்து ஒரு ஆர்க்கும் கட் பண்ணிவிட்டு அதை இது கூட ஜாயின் பண்ணோம்னா இது வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணோம்னா அது வந்து இன் சர்க்கிளாக இருக்கும். இதுதான் இன் ரேடியஸாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் இப்போ சம் போட போகிறோம். சம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஏபிசி அப்படின்ட்டு நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம். ஏபி வந்து 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பி வந்து 65 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். எல்லா மெஷர்மெண்ட்டும் எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ரஃப் டயக்ராம். இதை வச்சு இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஏபி வந்து 6 சென்டிமீட்டர் ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 0க்கும் 6க்கும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே லைன் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஏ, இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். இங்கே 6 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ பியில் வந்து 65 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் மேலே இந்த ப்ரொடெக்டருடைய சென்டர் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து ஏபி லைன் மேலே கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 65. இப்போ லைன் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு போகுது இல்லையா. ஸோ லெஃப்ட் சைடு போகும்போது 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நமக்கு வெளியே இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அவுட்டர் ஆங்கிள் தான் பார்க்கணும். ஸோ 65 எங்கே வரும், 60க்கும் 70க்கும் நடுவில் வருமா. ஸோ கரெக்டாக நடுவில் வந்து ஒரு டாட்டை வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 65 டிகிரின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஏசி வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ காம்பஸ் எடுத்துக்கோங்க. 7 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஏசின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏலேருந்து வச்சு இந்த லைனில் ஒரு ஆர்க்கை நம்ம கட் பண்ண போகிறோம். காம்பஸை ஏல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் ஒரு ஆர்க்கை கட் பண்ணிக்கோங்க. இது எங்கே கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி அதுக்கு சீனு நேம் கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 7 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடுங்க. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம் இன் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த ரெண்டு சைடுக்கு ஆங்கிள் பைசெக்டார் கண்டுபிடிக்கலாம். காம்பஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஏல வச்சு இந்த இடத்துல ஆங்கிள் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஸோ இப்படி வச்சு ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது எங்கே இந்த லைன் மேலே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அது மேலே வச்சு ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு ஏலேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். இதுதான் ஆங்கிள் பைசெக்டார். அதாவது இந்த ஆங்கிளை அது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். இது வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு 40 டிகிரினா இது 20, இது 20ன்னு ஈக்குவல் ஆஃபாக பிரிச்சிடும். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ இந்த சைடுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், காம்பஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க்கும், அதே மாதிரி இங்கே எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு பியிலேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியை வந்து ஈக்குவல் ஆஃபாக பிரிச்சிடும்.
இதுவும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பிரிச்சுட்டோம். 2 ஆங்கிள் பைசெக்டார் இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் நமக்கு இன் சென்டராக இருக்கும். இதை ஐ அப்படின்னு டினோட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஐலேருந்து இது ஏதாவது 3 சைடு இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சைடுக்கு வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்க, அதாவது 90 டிகிரியாக இருக்கும். இப்போ நம்ம வரைய போகிறது வந்து எப்படி இருக்கும்னா, அந்த சைடுக்கு வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஐலேருந்து ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, காம்பஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஐயில் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஏபியில் தானே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஏபின்ற லைனில் வந்து 2 இடத்துல ஆர்க் வந்து கட் பண்ணுற மாதிரி வரையணும். ஸோ இங்கே ஒன்று நான் கட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அது எங்கே கட் ஆச்சோ அதே இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஆர்க் இங்கேயும் அதே மாதிரி இது எங்கே கட் ஆச்சோ அதே இடத்துல வச்சு இன்னொரு ஆர்க் வந்து இங்கே வரைகிறோம். இப்போ பாருங்கள், 2 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு ஐலேருந்து ஒரு லைனை போட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு டி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியை வந்து நம்ம ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். அது கரெக்டாக வந்து இந்த ட்ரையாங்கிளுடைய சைட்ஸை வந்து டச் பண்ண மாதிரி வரணும். வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ காம்பஸை ஐயில் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த டி வர மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இதை ரேடியஸாக எடுத்து தான் இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைட்ஸை டச் பண்ண மாதிரி வந்திருக்கு. வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது, கரெக்டாக நமக்கு சைட்ஸை டச் பண்ண மாதிரி வரணும். இப்போ வந்து இங்கேருந்து ஐடியை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு இன் ரேடியஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.9 வருது. ஸோ நம்ம இங்கே 1.9 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த லைனை வந்து நான் கொஞ்சம் டார்க்காக போட்டு விட்டுறேன். இப்போ சரியாயிடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. ஸோ லைட்டாக நம்ம போடுறதா இருந்தால் போடலாம், ரொம்ப திக்காலாம் அந்த லைன்லாம் போடக்கூடாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்ததுனால லைட்டாக அந்த லைன் போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1, draw the triangle ABC with AB equal to 6 cm, angle B equal to 65 degree and AC equal to 7 cm. Step 2, construct the angle bisectors of any two angles A and B and let them meet at I. Then I is the incenter of triangle ABC. Draw perpendicular from I to any one of the side AB to meet AB at D. Step 3, with I as center and ID as radius, draw the circle. This circle touches all the sides of the triangle internally. Step 4, measure in radius. In radius equal to 1.9 cm. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.